அம்மா என்னம்மா நைட் என்ன சாப்பாடு? நைட்டா? இன்னைக்கு புதன்கிழமையா? ஏதாவது நான்வெஜ் கிடைக்குமான்னு கேட்டான். ஓகே. நான் சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சமா சிக்கன் சூடா சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி. சரியா? சரி, இது எத்தனை கிலோ சிக்கனு? அப்பா இது வெறும் 3/4 கிலோ தான்ப்பா. சரி, இது என்ன? விளக்கெண்ணெய் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க? கோழிக்கறி ரொம்ப ஹீட்டு. இந்த விளக்கெண்ணெய் வந்து நல்லா குளுமை. ஓகே. அதனால இது செய்யும் போது இதுவும் ஊற்றுவேன். சீக்கிரமாவும் வெந்துடும். இது நல்லா குளுமையும் கூட, அதுக்காக 2 in 1. சரி, ஓகே. எத்தனை 3/4 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்க? கொஞ்சமா ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தான் ஊற்றணும், ஜாஸ்தி இல்லை. ஓகே. இது கூட மஞ்சத்தூள், பிஞ்சு மஞ்சத்தூள். அதான் இதனுடைய மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டா இதனுடைய கெட்டதெல்லாம் போயிடும். பாருங்க, 4 விசில் குக்கர்ல வந்துருச்சு. கேஸ் எல்லாம் இறங்கிருச்சு. இப்போ கிரேவி பண்றது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, தனித்தனியா வந்துருச்சு. இப்போ கிரேவி பண்றது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டும் சேர்த்துக்குவேன். இது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். ஏன்னா நல்லெண்ணெய் கோழிக்கறியில் சேர்த்திக்கும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது சுத்தமான கடலெண்ணெய். ரெண்டும் சேர்த்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். தேவையான பொருள்: சோம்பு, தனியாத்தூள், வரமிளகாத்தூள், உப்பு. கல்லுப்பா? கல்லுப்பு. அதையும் கல்லுப்பு தான் டேஸ்ட் கொடுக்கும். தூளுப்பு எவ்வளோ போட்டாலும் பத்தாது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு தூவி விட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டியதுன்னா பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். நல்லா 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தனியா இருக்கிறதுனால நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லைட்டா அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். ஏன்னா தீஞ்சிரும் மலான்னு. சிம்ல வச்சுக்கிட்டா நல்லா தீயாது. கொஞ்சமா தூளுப்பு அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமா தூளுப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமா போட்டுக்கிட்டே இருக்கீங்க? இல்லப்பா, 1 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அப்போ 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போட்டீங்க? இல்லை, கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்தவும் உப்பு சேர்த்தவும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். போதும், ரொம்ப புளிப்பு கொடுத்துரும். விதையெல்லாம் எடுத்துட்டு தான் சேர்த்துருக்கேன். தக்காளி வேகிறதுக்கு இப்ப கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த ஸ்பூன்ல நல்லா கோபுரம் அளவுக்கு 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். கோபுரமா? புரியல. கோபுரம் அளவுக்கு 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதே ஸ்பூன்ல 2 ஸ்பூன் நல்லா கோபுரம் அளவுக்கு 2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா 1 ஸ்பூன் போட்டா போதும். 1 ஸ்பூன். ஓகே. என்ன தூள் அது? வரமிளகா தூள். அத சொல்லணும்ல. 2 ஸ்பூன் போடுங்கன்னா ரோஸ் கலர் இருக்கு. ஜிலேபி பவுடர் எடுத்து போட்டுடலாமா? 2 ஸ்பூன் ஜிலேபி பவுடரா? தீந்து. காரம் கம்மியா வேணும்னா நீங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். குழம்பு மாதிரி இல்ல, சட்னி மாதிரி இருக்கு. இருப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. அந்த கார்னர் எல்லாம் பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க அந்த மல்லித்தூளா. இந்த ஆந்திரா ஸ்டைல்ல கார சட்னி மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, அந்த மாதிரி கார சட்னி மாதிரி இருக்கு. கறி குழம்பு மாதிரி இல்ல. இல்ல. இப்ப இந்த சிக்கனை எடுத்து இதுக்குள்ள அப்படியே கபுகுட்டின்னு போட்டுடலாம். அந்த தண்ணி வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்தியா? அப்புறம் அந்த தண்ணி நொட்டிட்டு இருக்கு. அடுப்பை தூக்கி விட்டு
அடுப்பு தூக்கினா விழுந்துடாது இருக்கிறதெல்லாம்? விழுந்துரு கீழே. அப்பயே அடுப்பு தூக்குறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த நக்கலுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை, எல்லாம் உங்ககிட்ட வந்தது தான். பாருங்க இப்போ நல்லா கெட்டியாயிடும். ஆனால் திரும்ப ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த சிக்கனுக்கெல்லாம் நல்லா அந்த காரமெல்லாம் பிடிக்கணுமல்ல. இப்போ சும்மா மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த சிக்கனுக்கெல்லாம் காரம் பிடிக்கணும். அதான் கிரேவியில் எல்லாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டிங்கல்ல? எல்லாம் போட்டிருக்கு. இந்த சிக்கனுக்குள்ளே இறங்கணுமல்ல அந்த கிரேவி எல்லாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த குக்கரில் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சோம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஊற்றலாம். ஏன்னா கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள், இந்த வாசனை அந்த ஸ்மெல்லாம் அடங்கணும். அந்த ஈரல் எனக்கு தான். ஈரல் உனக்கு தான். அதுக்கு பாரு, அதுக்கு கட் பண்ண கூட இல்லை, அப்படியே முழுசாக கொண்டு வந்துட்டேன். ஓகே, அந்த ஈரல் எனக்கு தான் வேணும். உனக்கு தான். இப்போ இதை மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இருந்தால் போதும். 10 நிமிஷம் சொன்னேன், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை இப்படி கிளறி விட்டுடலாம். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுல்ல. அடி பிடிக்கல. சரி, அவ்வளோதான். ரொம்ப கரண்டி போடக்கூடாது, அப்புறம் கறியெல்லாம் உடஞ்சிரும். கம் விட்டு ஒட்டிடலாம். ஒட்டுவேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு வாசம் கம கமன்னு வருது. வருமே, சிக்கனு மட்டனுன்னா மட்டும் கம கமன்னு வாசம் வருமே. பின்ன காய்கறிக்கா வரும், சிக்கன் மட்டன்னா தான் வரும். லைட்டா அங்கங்க அப்படி அப்படியே நின்றுட்டு இருக்குது. அடுப்பை கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். கரெக்டாக ஆயிடுச்சு. பார்த்தியா, எனக்கு வந்து இப்படி தண்ணி மாதிரி இருந்தால் தான் சாப்பாடுக்கு அப்படியே ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உன் தம்பி வந்து பார்த்துட்டு போயிட்டான். அவனுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணுமா. சரி, மலான்னு 4 கல்லையை போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருப்பா, 4 கல்லையை போட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். பொட்டுக்கடலை இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸு, சரியா? இந்த ஆட்டுக்கறி, இந்த கோழிக்கறி இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னா மலான்னு 4 கல்லையை போட்டு அரைச்சி அப்படியே தூவி விட்டுட்டா அதனால அப்படியே கிரேவி மாதிரி சூப்பராகிடும். பாருங்க தான், இப்படி தான் கொஞ்சம் போடணும். கொஞ்சம் அப்படியே பெரட்டி விடணும். இதனால டேஸ்ட் எதுவும் மாறாதா? ஒன்றும் மாறாது. இன்னும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த உப்பு காரம் அது கூட எதுவுமே ஆகாது. என்ன நல்லா கிரேவி நல்லா இன்னும் கெட்டியாகிடும். உங்கள் தம்பிக்கு கெட்டியாக வேணுமா, அப்படியே கிரேவி எது கறி எதுன்னே தெரியக்கூடாதான். அது எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நாம் வந்து சேர்த்திக்கலாம். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டு சேர்த்திக்கணும். ஒட்டுக்கா போட்டால் அவர் அதை அப்படியே கட்டியாக நின்றுக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு பாருங்கள், இப்படி பொத்துனாப்பில் பெரட்டி விடணும். இல்லைன்னா கறி உடஞ்சிரும். கறியும் உடையக்கூடாது, கிரேவியும் கெட்டி ஆகிடணும். பார்த்தியா எப்படி கெட்டி ஆயிடுச்சு பார்த்தியா? ஓகேவா? இது 2 நிமிஷம் வெந்தால் போதும். இது வந்து பார்த்துக்கணும், அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கடலத்தூள் போட்டிருக்கிறதுனால மலான்னு அடி பிடிக்க பார்க்கும். இது இப்போ மூடி வைக்க தேவையில்லையா? ஆமாம், மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சோமா அவ்வளோதான், டேஸ்ட்டே கெட்டு போகும். கிளறிட்டே இருக்கணுமா? ஆமாம், லைட்டாக கிளறணும். கறியும் உடையக்கூடாது, அடியும் பிடிக்கக்கூடாது. சும்மா போட்டு கிண்டணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது பொரியல் ஆகிடும். உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துடலாமா? மஜாவா இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஆயிடுச்சு. இன்னும் லைட்டாக இன்னொரு 1 நிமிஷம் இல்லைன்னா 1/2 நிமிஷம், அவ்வளோதான். இப்போ போதும், ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூள் அப்படியே தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தம்மில் அப்படியே வச்சிடலாம். அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் அந்த கடலை வாசியெல்லாம் அப்படியே அடங்கிடும். பொட்டுக்கடலை வாசமெல்லாம் அடங்கிடும். கரண்டி போடக்கூடாது. போதும், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.